ரவீந்திரன் அவர்கள் இங்கே வரவேற்புரை ஆற்றிய போது இது ஒரு வெளியீட்டு வெள்ளோட்ட விழா அல்ல, வளைகாப்பு விழா என்று தெரிவித்தார். அதில் அர்த்தம் இருக்கிறது. வளைகாப்பு நடத்துகிற பொழுது கர்ப்பமுற்ற பெண்ணுக்கு முதுகுத்தண்டில் கொஞ்சம் சில்லென்று தண்ணீர் தெளிப்பார்கள். தண்ணீர் தெளித்ததும் அந்த அதிர்ச்சி தாங்காத கர்ப்பிணி சற்றே நெளிவாள். நெளிகிற போது முதுகுத்தண்டு சிலிர்க்கும். சிலிர்க்கிற போது வயிற்றில் இருக்கிற குழந்தை கொஞ்சம் புரண்டு படுக்கும். சுகப்பிரசவத்திற்கு அது ஒரு உத்தி. இங்கே எங்கள் முதுகுத்தண்டில் தண்ணீர் தெளித்த விஷயம்தான் இந்த ட்ரெய்லர். நாம் சிலிர்த்து போனோம். என்றைக்குமே உழைப்புக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. அதிர்ஷ்டம் என்பதெல்லாம் உழைப்பின் விளைச்சல் என்றுதான் நான் கருதுகிறேன். செல்வராகவனின் உழைப்புக்கு ஒரு சர்வதேச மரியாதை வரும் என்றே எனக்கு தோன்றுகிறது. சிவசக்தி பாண்டியன் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார், ஆங்கில படங்களுக்கு இணையாக ஒரு தமிழ் படம் என்று சொன்னார். எதிர்காலத்தில் நாம் இந்த கூற்றுகளை எல்லாம் உடைத்து எறிய வேண்டும். நம்மிடம் ஆங்கில படத்திற்கு இணையான தமிழ் படங்களை உருவாக்கக்கூடிய வல்லவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். நமக்கு ஒரே ஒரு பலவீனம் என்ன தெரியுமா? தமிழர்கள் வெறும் 8 கோடியாக இருப்பதுதான். இவன் மட்டும் 80 கோடியாக இருந்திருந்தால் ஹாலிவுட் கோடம்பாத்துக்கு பிச்சை எடுத்திருக்கும். அவ்வளவு பெரிய ஆற்றல் நமக்கு இருக்கிறது. மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர்கள், மிகச்சிறந்த ஒலிப்பதிவாளர்கள், மிகச்சிறந்த நடிகர்கள், மிகச்சிறந்த கலைஞர்கள், மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர்கள், மிகச்சிறந்த உதவி இயக்குநர்கள் தமிழ்நாட்டில் கொடிகட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு வாழ்கிறார்கள் என்பது நிச்சயம். இவர்களின் வியாபார விழி சின்னதாக இருக்கிறது. 8 கோடி மக்களுக்காக எவ்வளவு செலவழிக்க முடியும்? அதையும் மீறி ரவீந்திரன் செலவழித்திருக்கிறார் என்றால் ரவீந்திரனுடைய தனிப்பட்ட ஆற்றலுக்கு நான் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வராகவன் அதிகம் பேச மாட்டார். ஒரு படைப்பாளன் பேசவே கூடாது. படைப்பு தான் பேச வேண்டும். படைப்பு பேசுகிறது. அருமை சகோதரர் கார்த்திக்குடைய நடிப்பை நான் பருத்தி வீரனில் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இவர் சிவகுமாரின் மைந்தனா? இல்லை. இவர் கொங்கு மண்டலத்து பிள்ளையா? இல்லை பாண்டி மண்டலத்து மைந்தனா என்று அவரை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்ட ஒரு நடிகர். அவருடைய உழைப்பு 2 நாள் உழைப்பு அல்ல. அவருடைய அனுபவம் என்பது 2 ஆண்டு அனுபவம் அல்ல. அவர் தந்தையின் அனுபவத்தையும் சேர்த்து அவருக்கு அனுபவம் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். செல்வராகவன், எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நிறைய பாட்டு எழுதி சலித்து விட்டோம். ஒரு 30 ஆண்டுகளில் 7000 பாட்டு திருப்பி திருப்பி தொட்டால் காதல், பார்த்தால் காதல், அடித்தால் காதல், நகர்ந்தால் காதல், நெளிந்தால் காதல், நிமிர்ந்தால் காதல், எத்தனை முறை காதலித்து தொலைப்பது? இந்த 30 ஆண்டுகளில் நல்ல இயக்குநர்கள் வருகிற போது புதிய புதிய வெளிகளில் தமிழ் இயக்க முடிகிறது. என்றைக்கு ஒரு நல்ல நடிகன் நல்ல இயக்குநரோடு சேர்ந்தானோ அப்போதெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு பொற்காலம் திறந்திருக்கிறது. நல்ல நடிகனும் நல்ல இயக்குநரும் சேர்கிற போதுதான் தமிழ் சினிமா உச்சத்தில் இருந்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் இயக்குனர் ஸ்ரீதர், பாலச்சந்தர், பாரதி ராஜா, மணிரத்னம், சங்கர் என்ற வரிசையில் செல்வராகவரை சேர்ப்பதற்கு இந்த படம் துணை புரியும் என்று நினைக்கிறேன். நண்பர் பார்த்திபன் மிக 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 வித்தியாசமான பாத்திரத்தில் இதில் பணியாற்றி இருக்கிறார். இந்த படம் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று நான் நம்புகிறேன். தம்பி ஜிவி பிரகாஷ், உன்னோடு பணியாற்றியது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். அகந்தை இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, எளிமை, அன்பு, பணிவு, உழைப்பு எல்லாவற்றின் கூட்டு மொத்தமாக ஜிவி பிரகாஷ் இருக்கிறார். இந்த படத்தை பார்த்தால், இந்த படத்தை பார்த்துவிட்டு ஜிவி பிரகாஷுடைய புகைப்படத்தை மறைத்து விட்டால் இது 70 வயது ஆள் இசையமைத்தது மாதிரி நீங்க சொல்ல தோன்றும். ஆனால் அந்த இளைஞன் 70 வயதுக்குரிய அனுபவத்தை இந்த படத்தில் கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் பணியாற்றி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரவீந்திரன் அவர்களை ப்ரொடியூசர்
உங்களுக்கு பொருள்தான் விருது. நீங்கள் நிறைய பொருள் ஈட்ட வேண்டும் இந்த படத்தில். செல்வராகவன், உங்களுக்கு விருதுதான் பொருள். நீங்கள் விருது ஈட்ட வேண்டும், அவர் பொருள் ஈட்ட வேண்டும். தமிழ் சினிமா தலைநிமிர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.